அப்போ இருந்தே அவர்கள் அரசியல் சார்புடையவர்களாகவும் நிர்வாகத்தில் இருந்ததுனாலையும் அவங்க அதிகார வர்க்கத்தோட தொடர்புடையதாக இருந்து தொழில், வணிகம், அரசியல் இது எல்லாத்துலேயுமே தமிழர்களுக்கான வாய்ப்பை அவர்கள் தங்களுடையதாக மாற்றிக்கொள்ளும் நிலைமையில் இருந்தாங்க. அதனால் இன்னைய வரைக்குமே தொழில், வணிகம், அரசியல் இதில் எல்லாமே தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் வசம் தான் இருக்குது, பெரும்பான்மை. இதுதான் நிலைமை. அப்போ நாம் தெலுங்கர் முன்னேற்ற கழகமாகிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும். சரி, அதிமுகவை நாம் ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்னா, அதிமுகவிலையும் திராவிடம்ன்ற பேர் இருக்கே, எடப்பாடியார் தமிழராக இருந்துட்டால் மட்டும் போதுமா, அது தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவுமா அப்படின்ற கேள்விகளை சிலர் முன்வைக்கிறாங்க. இப்போ எடப்பாடியார்கிட்ட ஒரு தடவை யாரோ கேட்டாங்க, ஐயா திராவிடம்னா என்ன அப்படின்னது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் போய் அறிஞர்களை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்தளவுக்கு தான் அவங்க அதிமுக. அது திராவிடம்ன்றது பெயரில் தாங்கி இருக்கே ஒழிய அது திராவிட கட்சி இல்லை. எடப்பாடியார் தலைமைக்கு அப்புறம் இனிமேலும் அது வேற ஒருத்தர் கைக்கு போப்போம். இனிமேல் யார் தலைமை, எடப்பாடியாருக்கு அப்புறம் வேற ஒருத்தர் தலைவராக வந்தாலும் அதிமுக என்பது தமிழர்களுடைய கையில் தான் இருக்க போகுது. அதனால் அதிமுக என்பது திராவிட கட்சியாக நாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஈவன் திராவிட பேச்சாளர்களை கூட, சுபவி போன்ற பேச்சாளர்களை கூட அதிமுகவை திராவிட கட்சியாக அவர் சொல்கிறது இல்லை. திமுகன்றதான் அவர் திராவிட கட்சியாக சொல்கிறாரு. திராவிடர் கழகத்தை அவங்க திராவிட இயக்கமாக வச்சுருக்காங்க. எடப்பாடியார் வந்துட்டால் தமிழ் தேசியம் வளர்ந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வியை பலர் முன்வைக்கிறாங்க. இப்போ எடப்பாடியார் தான் போன தடவை தமிழர்களுக்கான இப்போ தைப்பூசத்துக்கு விடுமுறை அறிவித்தது அவர் தான் அறிவித்தார். நவம்பர் 1 தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுறதுக்கு அறிவித்தவரும் அவர் தான். இப்போ கர்நாடகாவில் ராஜ்யோத்சவ நாள் அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க. அப்படிலாம் கொண்டாடினா அவங்க கொடியே வச்சுருக்காங்க. ஆனால் நம்மள்ட்ட அப்படி கிடையாது. எடப்பாடியார் அதை செஞ்சார்.